5வது புத்தகம் இங்கே வெளியிடப்படுது. அவருடைய முதல் மொழிபெயர்ப்பு புத்தகமும் கூட மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மலையாளத்தில் இதை எழுதிய திருமதி கீதா மோகன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். பலமான ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். Translated by Ms. Jasila. To release the book, I would like to again invite His Highness Isa bin Abdullah Al Mulla along with Dr. Shihab Ghanem Al Hashmi and Mr. S.S. Meeran, Board Member, NRI Tamil Welfare Board, Government of Tamil Nadu, to release the book and to receive the first copy. I would like to invite actor and writer Mr. Lijesh Kumar. And இவர்களோடு மத்து பதிப்பகத்தின் M.A. ஷஹனாஸ் அவர்களையும் திரு மோகன் அவர்களையும் எழுத்தாளர் வெள்ளியோடன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மலையாளத்தில் இந்த புத்தகத்தை எழுதிய இது ஒரு சிறுகதை நாவல். இதை எழுதிய கீதா சேச்சி அவர்களுக்கும் எங்களது அன்பான வாழ்த்துகள், பாராட்டுகள். திருமதி ஜசீலா அவர்களுக்கும் கேலக்ஸி பதிப்பகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துகள். ஹிஸ் ஹைனஸ் ஈசா பின் அப்துல்லா அல் முல்லா. நல்ல ஒரு பலமான கைதடல் கொடுக்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், thank you so much. Thanks for your time and support, sir. It's an honor to have you here. Thank you so much. I would like to invite Dr. Shihab Ghanem Al Hashmi to receive the love from Galaxy Publications. Good evening, everyone, ladies and gentlemen. First, thanks for all communicators from the Tamale to giving a chance for us to be a part of this moment and amazing times with amazing writers, with amazing language and amazing culture also. Thanks for all. Namaste. I hope you are all in good health. Congratulations to all these talented people who have today launched their books. It's a great feast. 5, maybe more than 5 writers today. So it is great. And I was very impressed today with the condensed speeches of the writers. Each of them only talked 5-10 minutes. This is unique, you know, in the Indian gatherings. They take their time, they go into details. Congratulations for this development. I am honored to be with you as every year. Thank you very much for inviting me. Thank you, Ustaz. Shukran. എല്ലാവർക്കും വണക്കം. തമിഴ് തെരിയമാട്ടെ. ഇസ്ലാം അലൈക്കും. ഞാൻ വളരെ സന്തോഷത്തിലാണ് നിൽക്കുന്നത്. കാരണം ജസീലേൻ്റെ ഒറ്റ കഴിവാണ് ഈ ഒരു ഇത്. രാത്രി പാതിരാത്രിയെല്ലാം ചിലപ്പം ജസീല വിളിച്ചു പറയും, കുഞ്ചിരാമനോട് എന്താ പറഞ്ഞത്, അതെവിടെന്നാ പറഞ്ഞത്, അത്ര ബുദ്ധിമുട്ടി അവൾ ചെയ്തൊരു വർക്കായത്. പിന്നെ വെള്ളിയോടനോട് എല്ലാവിധ എന്താ പറയുക നന്ദി. പിന്നെ ഇത് ഒരുപാട് പേര് തമിഴ്നാട്ടുകാർ ഞാൻ ഒരുപാട് ഇഷ്ടപ്പെടുന്ന ചെറിയ കാര്യത്തിനെ പോലും അവഗണിക്കാതെ അത്രയും പ്രാധാന്യം നൽകുന്ന തമിഴ്നാട്ടുകാർക്കായിട്ട് സമർപ്പിക്കുകയെന്ന്. എല്ലാവരും അത് വായിക്കട്ടെ. ബാക്കി ദൈവം എനിക്ക് അതിൻ്റെ അനുഗ്രഹം തരട്ടെ. എല്ലാവിധ ആശംസകളും. ஆசம்சா எனக்கு எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது நான் ஒரு பேச்சுன்னு சொல்கிறத விட ஒரு நன்றி உரை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நூல் வெளிவரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய 5வது நூல், ஆனால் ரொம்ப குறுகிய காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல், 1 மாதத்தில் எழுதி முடித்த நூல். ஏன்னா இது வெறும் மொழிபெயர்ப்பு தானே. வெறும் மொழிபெயர்ப்புனா எனக்கு மலையாளம் வாசிக்கவே தெரியாது. அப்போ எப்படி நீ மலையாள நூலை தமிழாக்குனா கேட்டு அதை நான் தமிழ் படுத்தினேன். என்னோட நடையில் நான் தமிழ் படுத்தியிருக்கேன். அதனால அதுக்கு நிறைய முயற்சிகள் தேவை. ஏன்னா ஒருத்தர் சொல்கிற விஷயத்தை கேட்டு அவங்க அதை எப்படி எழுதியிருப்பாங்க அது வேறு விஷயம். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நான் என்னோட வடிவில் நான் கதையாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வாசிங்க. இது ஒரு 20 சிறு கதைகள் தான், கதை தொகுப்பு. கீதா சேச்சி ரொம்ப ஸ்வீட்டு. என்ன சொல்கிறது, அவங்களுக்காகவே எழுதலாம் அந்த மாதிரியான ஒரு பெண்மணி அவங்க.
அவங்களுடைய நூல் நான் எழுத போகிறேன்னு கூட எனக்கு தெரியாது. சும்மா ஒரு கலந்துரையாடல் போனோம், அந்த இடத்துல பார்த்தோம், சரி இதை நான் எழுதுறேன் அப்படின்னு. நான் எழுதுறதுக்கு ரொம்ப உந்துதலாக இருந்தது பதிப்பாளர் பாலாஜி பாஸ்கர். பாலாஜி பாஸ்கர் தான் எப்போவுமே வந்து எழுத முடியும், உங்களால் முடியும், செய்யுங்க செய்யுங்கன்னு ஒரு புஷ் வந்து எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு தேவை. அந்த புஷ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால வேறு வழி இல்லாமல் எழுதுவேன். நன்றி அதுக்கு. அதே மாதிரி இந்த அழைப்பை ஏற்று வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. இதை செயல்படுத்தின வெள்ளியோடன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா வெள்ளியோடன் தான் வந்து மலையாளத்துக்கும் தமிழுக்குமான ஒரு பாலம்னு சொல்லலாம். அந்த பாலம் வந்து என்றைக்குமே நீடிச்சு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கீதா சேச்சியோட குடும்பத்தினர், மோகன் சேட்டாவாக இருக்கட்டும் சரி, அஸ்வதியாக இருக்கட்டும் சரி, உபாஸ்னா எல்லாருமே கூட ரொம்ப நெருக்கமாக இந்த நூல் வந்து ஒரு ஒரு குடும்ப நூல் மாதிரி வெளிவந்தது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த விழாவில் கலந்துக்கிட்டவங்க மட்டும் இல்லாமல் இந்த விழாவுக்கு ஏற்பாடுகளாக துணை இருந்த ஒவ்வொருத்தரும், காஜா மொய்தீன் இந்த போஸ்டர் செஞ்சதுலேருந்து, கரெக்ஷன் செஞ்ச சிந்தாமதார்லேருந்து ஒவ்வொருத்தரையும் நான் விட்டு போன ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அழைச்ச உடனே இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்கு ஒப்புதல் கொடுத்த ஆர்ஜே அஞ்சனாவுக்கு என்னுடைய நன்றி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே எங்கள் நன்றி சொல்ல முடியும். எஸ்எஸ் மீரான் அவர்கள் ஒரு வார்த்தை, ஏன்னா இந்த வாட்டி எனக்கு குடும்பத்திலேருந்து யாருமே இல்லை, எங்கள் அக்கா இல்லை, அம்மா இல்லை. யூஸ்வலாக என்னோட நூலை பெறுறதுக்கு நான் யாராவது என்ன குடும்ப நண்பர் இல்லை குடும்பத்தில் ஒருத்தரை தான் கூப்பிடுவேன். இந்த முறை நான் வந்து எஸ்எஸ் மீரான் அவர்களை கேட்டிருந்தேன். அவங்க வந்து சிறப்பித்து தந்தாங்க. எனக்கு அது ரொம்ப மன மகிழ்ச்சி. எனக்கு எப்போவுமே எழுதுறதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம ரொம்ப ரிலீவ்டாக இருக்கிற என்னோட பசங்களுக்கும் எனக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நன்றியெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த லக்ஷ்மி பிரியாக்கு நன்றி. நன்றி.